வணக்கம். சிநேகிதி ஐஸ்வர்யா தொடர்கதையின் 2ஆம் பாகமாகிய பகுதியினை இன்று காணலாம். முந்தைய பகுதி 1 கதையில் சிறு குழந்தை முதல் ஐஸ்வர்யாவும் ஆளவந்தானும் குழந்தை பருவம் தொட்டு இருவரும் பேசிப் பழகி வந்தாலும் வயது வந்துற்ற நிலையிலும் அவர்கள் நட்பு இன்றும் தொடர்வதை அறிந்த ஊரார்கள் ஒருவாறு நினைத்தனர். இவர்களுடைய பழக்க வழக்கம் எப்படி அமைந்துவிட்டது என்பதை இன்றைய 2ஆம் பகுதியில் காண்போம் வாருங்கள். முன்போல் அதிக பாசமுடன் தொட்டு பேசி அருகில் உட்கார்ந்து பேசிட ஆலோசனைகள் மேற்கொள்ள அவர்களது வயசும் ஊரார் பார்வையும் ஆளவந்தானுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் இடம் கொடுக்கவில்லை என்றே சொல்ல வேண்டும். ஊரார் எண்ணங்களாம் அதற்கு இடம் கொடுக்காமல் பின் எட்டி நின்று அன்பினை பரிமாறிக்கொள்ள தலைப்பட்ட அவர்களது தூய உணர்வை சில கழுகு கண்களும் அந்த கழுகு கண்களுக்கும் ஒரு வகையாக எண்ணங்கள் ஆயிற்று. புரிய வைத்திட முடியாத என்றே சொல்லலாம். ஆளவந்தானும் திருமணம் பற்றிய எண்ணம் கொள்ளாதது ஏன்? ஐஸ்வர்யாவும் தற்போது வயது வந்துற்ற நிலையிலும் திருமணம் என்ற பேச்சுக்கு இடம் கொடுக்காதது ஏன் என்பது அப்போது ஊரார்க்கும் புரியவில்லை, இவர்களுக்கும் புரியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். காரணம், சிறுவயது முதற்கொண்டு இவளுடன் சிநேகிதம் கொண்டு பழகி உள்ளதால் கூட இருக்கலாம். ஒரு பெண்ணிடம் இருந்து கிடைக்க வேண்டிய அத்தனை ஆறுதல் வார்த்தைகளும் ஐஸ்வர்யா வழியே இந்த ஆளவந்தானுக்கு கிடைத்து வந்தாலும் ஒரு வகையான போக்கு நிலவிற்று என்று சூசகமாக கூறலாம். தட்டி கழிக்க முடியவில்லை என்றும் கூறலாம். ஆனால் இப்படிப்பட்ட நெருக்கம் தொடர்ந்தால் இதுவரை திருமணமாகாத இருவரும் பேர அன்பினால் வயது வித்தியாசம் கூட பார்க்காமல் வாழ்நாள் லைஃப் பார்ட்னர் ஆகிவிட்டால். காரணம், ஐஸ்வர்யா வயதில் மூத்தவள், இவனோ வயதில் குறைந்தவன். அந்த வித்தியாசம் பார்க்காமல் ஒரு சில காரணங்களால் தவிர்க்க முடியாமல் லைஃப் பார்ட்னர் ஆகிவிட்டால் என்ன செய்வது என்று யாவருக்கும் வருத்தம். கலியுகத்தில் சம்சாரிகள் கூட ஆகலாம். அப்படியே ஆனாலும் பரவாயில்லை. ஐஸ்வர்யாவோ நாளடைவில் மில் முதலாளியாக கூட ஆகிவிடலாம். சொத்து யாவும் நமக்கு முழுமையாய் கிடைக்காமல் போய்விடுமே, என்ன செய்வது என்று பதறினர் ஆளவந்தானின் சகோதரிகள் மட்டும். காத்திருந்தவள் சொத்தை நேற்று வந்தவன் கொண்டு போய் விடுவதா? காத்திருந்தவள் சொத்தை நேற்று வந்தவள் ஐஸ்வர்யா கொண்டு போய் விடுவதா என்று ஆளவந்தானின் மூத்த சகோதரிகளுக்கு ஏக்கமாயிற்று. கூடவே கூடாது. நமக்கு ஏற்படும் எண்ணங்கள் அவர்களுக்கு ஏற்படுவதற்குள் ஒருவேளை திருமணம் லைஃப் பார்ட்னர் என்ற அவர்கள் முடிவுக்கு வந்துவிட்டால், அப்படி இந்த நம்முடைய எண்ணங்கள் அவர்களுக்கு ஏற்படுவதற்குள் ஏதாவது சதி செய்து இவர்கள் உறவை நட்பை கலைக்கவே வேண்டும். பின் இருவரின் வயது அளவு பிரச்சனையை வைத்து எடுத்து கூறி இத்தகைய சிநேகித தேன்கூட்டை கலைத்தே ஆக வேண்டுமென முடிவெடுத்தனர். சகோதரியின் தீய எண்ணங்களை சிநேகிதி ஐஸ்வர்யா வழி அறிந்து கொண்ட ஆளவந்தான், நம் தந்தைக்கு பிறந்த இவர்களா இப்படி எங்கள் இருவரின் உறவை கொச்சைப்படுத்துகிறார்களே என்றும் வருந்தினான். அதை நினைத்து ஐஸ்வர்யாவை பார்த்து சாரி அக்கா என்று ஐஸ்வர்யாவிடம் அழுதவனை அணைத்து கொண்டு தாயினும் மேலாக பரிவு காட்டி பொருடா தம்பி என்று சொன்னாள்.
காலம்தான் அவர்களுக்கு நல்ல பாடம் புகட்ட வேண்டும் என்றாள். நாம் இதை உணராதவர்கள் போலவே எப்பொழுதும் இருப்பதே நல்லது. நம் இருவர் மனதிலும் எந்த ஒரு குறையும் நோக்கமும் இல்லை. வீணான கவலையால் மன இறுக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளாதே என்றவள் அவனிடமிருந்து விலகி நின்று வழிந்தோடும் அவனது கண்ணீர் துளிகளை பஞ்சினும் மெல்லிய தன் விரல்களால் நீக்கிவிட்டாள். அதை சற்று தூரத்தில் நின்று கவனித்த பெத்த பெருமாளின் நண்பர்களில் சிலர் தவறாக புரிந்து கொண்டு அங்கு என்ன நடக்குதோ தெரியவில்லையே என்று எண்ணியபடி நடந்து வந்து கொண்டிருக்கையில் எதிரே பெத்த பெருமாளின் மகள்கள் வரக்கண்டு அவர்களை வருத்தத்தோடு உற்று பார்க்க தெரிந்தவர்கள் என்பதால் ஏன் இப்படி பார்க்கிறார்கள் என்று காரணம் விசாரித்தனர் பெத்த பெருமாளின் மூத்த சகோதரிகள். நேரில் கண்டவர்கள் அந்த காட்சியை தாங்கள் பார்த்தவாறே எண்ணியவாறே தெரிவிக்க அந்த பெண்களும் எதிரிக்கு எதிரி நண்பர்கள் என்பது போல் அவர்களுடன் கூட்டு சேர்ந்து கொண்டு அவர்கள் உறவை தங்கள் கற்பனையால் எண்ணியவாறே ஊதி ஊதி பெரிதாக்கினர். அந்த செயல் பெத்த பெருமாளையும் அவரது மனைவியையும் சஞ்சலப்பட வைத்தது. காரணம், எது சரி எது சரியில்லை என்பது உள்ளது உள்ளபடி புலப்படாமல் ஊர் முழுக்க அவர்கள் நெருக்கம் தவறாக பேசப்பட்டு காட்டுத்தீ போல் பரவிற்று என்பதால் அவ்வேளையில் உறக்கமும் வராமல் சாப்பிடவும் முடியாமல் வேலைக்கும் செல்லாமல் ஆளவந்தான் பட்ட மன இறுக்கம் அனுபவப்பட்டவர்களால் மட்டுமே உணர முடியும். அப்போது உடன் எதிர்பாராமல் ஐஸ்வர்யா எதிரே தோன்றினாள். அவனுக்கு அப்போது ஏசி போட்டது போல் மனம் குளிர்ச்சி அடைந்தது. அக்காள் முகத்தை பார்த்த சந்தோஷத்தில் அதனை அவனது தாயும் அவனது உணர்வுப்படியே உணர்ந்து கொண்டாள். தனக்கு பிறந்தவனின் நல்ல உள்ளத்தையும் தான் பெற்றெடுக்காத சகோதர பாசத்தில் பழகிடும் இந்த ஐஸ்வர்யாவை பற்றியும் உணர்ந்து கொண்டாள். தன் மனதுள் தெளிவு அடைந்தாள் அந்த தாய். ஐஸ்வர்யாவைப் போலவே ஆளவந்தானை தேற்றிட எண்ணம் கொண்டவள் தாய். மற்றவர் தகாத பார்வையால் ஐஸ்வர்யாவும் இவனுடன் பழகுவதை செயலளவில் தள்ளி போடல். ஆனால் அந்த பிரிவு ஆளவந்தானை எந்த செயலிலும் ஆளவிடவில்லை என்றே சொல்ல வேண்டும். அவளை எப்பொழுதாவது பார்க்க நேரிடும்போது பசி தீருவது போல் நிம்மதி அடைவான். பார்த்தால் பசி தீரும் என்பது போல் இதுவும் ஒரு வகை சகோதரத்துவ பாசமே. அதனை உணர்ந்த ஐஸ்வர்யாவும், கடவுளே, வெவ்வேறு வீட்டில் நாங்கள் பிறந்ததால் எவ்வளவு பெரிய பிரிவு என்கின்ற நிலைமையை சோதனைகளை தாங்க வேண்டிய உள்ளதே என்று கவலை அடைந்தாள் ஒவ்வொரு வினாடியும் ஐஸ்வர்யா. எல்லாவற்றையும் சரி செய்ய மகாலிங்கமும் உடனே ஐஸ்வர்யாவை பெத்த பெருமாள் நல்லாசியுடன் சகோதரி பாசத்திற்கு ஏங்கி தவித்து கொண்டிருந்த கண்ணப்பன் என்ற ஒரு நல்ல மாப்பிள்ளைக்கு திருமணம் செய்து கொடுத்து உடனே வெளியூருக்கும் அனுப்பிவிட்டனர். அந்த ஒரே மகனான கண்ணன் மாப்பிள்ளையும் மனைவியாக, சகோதரியாக, சிநேகிதியாக, ஒட்டுமொத்த தாய் உருவம் உடைய ஐஸ்வர்யாவுடன் அவளது எல்லா செயல்பாடுகளையும் கேட்டறிந்து பாசமிக்க ஐஸ்வர்யாவை தாயினும் மேலாக பாவித்து வாழ்ந்து வந்தான் அந்த கண்ணன், கண்ணுக்கு கண்ணாக. ஆனால் எங்கிருந்தாலும் ஆளவந்தான் நினைவை மட்டும் நித்தம் அவள் மனத்திரையிலிருந்து அகற்றவே முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு பாசப்பிணைப்பு. நாளடைவில் பிரிவின் துயரம் வாட்ட ஆளவந்தானும் மிகுதி கவலை கொண்டான். சர்க்கரை நோய்க்கு ஆளாகி அவனது ஒரு கிட்னியும் செயல் இழக்க ஆரம்பித்து விட்டது. திருமணமும் செய்து கொள்ள முடியாத அவன் மனம் தவித்தது. அதற்கு தயார் ஆகாத நிலைக்கே ஆளவந்தான் நோயால் தள்ளப்பட்டு நொந்து போனான். உடன் பிறந்த சகோதரிகளோ சீக்கிரம் தொலையட்டும், தொலைந்தால் சரி, நமக்கே முழு சொத்தும் வந்து சேர்ந்துவிடும் என்ற நம்பிக்கையில் எட்டாத கனிக்கு நாளும் கொட்டாவி விட்டு கொண்டிருந்தனர் என்றே சொல்லலாம்.
தாயும் தகப்பனும் அவனது சிநேகிதி ஐஸ்வர்யாவும் இவன் பூரண குணம் அடைய நாளும் வேண்டாத தெய்வங்களே இல்லை. உடன் பிறந்தவர்கள் செய்யாத வேண்டுதல் கடனை கூட தெய்வத்திற்கு ஐஸ்வர்யா வேலைக்கு செய்தாள். ஆளவந்தான் பொருட்டு தன் கணவனின் நல்லாசையுடன் அந்த வேண்டுதலை நிறைவேற்றி முடித்தாள். திருநீறு குங்குமம் முதலானவற்றை எடுத்து வந்து இவன் குணம் அடைய நெற்றியில் பூசிவிட்டாள். ஐஸ்வர்யாவும் அவளது கணவன் கண்ணப்பனும் அவன் தலைமாட்டிலும் கால்மாட்டிலும் ஒருவாறு அமர்ந்து மாறி மாறி நின்று பணிவிடை செய்த காட்சிகள் எவர் மனதையும் சிந்திக்க வைக்கும், ஆனந்தத்தில் ஆழ்த்தும் நல்லவர்கள் மனதை. சகோதரிகளுக்கோ அந்த காட்சியானது எரியும் தீயில் எண்ணெய் விட்டது போல் ஆயிற்று. அவனிடமிருந்து அவர்கள் விடை பெற்று செல்லும் வரையிலும் மீண்டும் வந்துவிட்டார்களே, தொடர்கின்றார்களே, இவன் பிழைத்து கொண்டால் சொத்து என்ன ஆவது என்று வருந்தினர். என்ன ஆயிற்று என்பதை அடுத்த 3ஆம் பதிவில் காண்போம்.